தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிற்கு புதிய பெயர். திமுகவிற்கு புதிய பெயர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த திமுக ஆரம்பிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டியிருக்காப்புல. திமுகவுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டியிருக்காப்புல. அது திமுக கிடையாது. திமுகவுக்கு புதிய பெயர் சூட்டியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, துரை வைகோ. கோபால்சாமி இருக்காப்புல பார்த்தீங்களா, அவருடைய மகன். மதிமுகவுடைய உயர்மட்ட செயலாளர், திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர். இவர் இன்னைக்கு திமுகவுக்கு புதிய பெயர் சூட்டியிருக்காப்புல. என்ன பெயர்னு கேட்டிங்கன்னா, திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்கிறாப்புல. திமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயர் கிடையாது, திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 2 நாட்களுக்கு முன்பு தான் திமுக கூட்டணியிலிருந்து இந்த மதிமுக வெளியே வந்துச்சு. 1993ஆம் ஆண்டு மதிமுக உருவானது திமுகலேருந்து. ஆனால் 5 வருஷத்தில் திருப்பி போய் திமுகவுடைய கூட்டணி வச்சாங்க. திருப்பி திமுகவுடைய கூட்டணி வச்சாங்க. இப்போ 2021ஆம் ஆண்டு திமுகவோட 6 கூட்டணி வச்சு 6 தொகுதியில் போட்டுக்கிட்டு 4 ஜெயித்தாங்க. இந்த தடவை 4 தொகுதியில் போட்டிக்கிட்டு 2 ஜெயித்தாங்க. 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டனால இப்போ திமுக எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க இப்போ திமுக பக்கம் போயிட்டாங்க. இப்போ மதிமுக திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்திருக்கு. மதிமுகவை பொறுத்தவரை ஒரு என்ன இதுன்னா, யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அங்கே போய் சேரும். அதுதான். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இந்த மதிமுக இருந்துச்சு. இப்போ ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்தனால இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இந்த மதிமுக இருந்துச்சு. இந்த 5 வருஷம் திமுக யோக்கியமாக ஆட்சி செஞ்சிச்சா? திமுக 5 வருஷம் யோக்கியமாக ஆட்சி செஞ்சிச்சா? எல்லா அயோக்கியத்தனமும் திமுக பண்ணாங்க. கோடி கோடியாக கொள்ளையடிச்சாங்க. கருணாநிதி குடும்பம் கோடி கோடியாக சொத்து சேர்த்துச்சு. கூட்டணி கட்சிகளுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு. அவங்களும் பணம் சம்பாதிச்சாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்து கொள்ளையடித்ததில் இந்த மதிமுகவுக்கும் ஒரு பங்கு. திமுக அன்னைக்கு திருடர்கள் முன்னேற்ற கழகமாக தெரியலையா? ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது அது திருடர் முன்னேற்ற கழகமாக தெரியலையா? இன்றைக்கி ஆட்சி மாறி கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு திமுக திருடர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறாப்புல. அப்போ போன 5 ஆண்டுகள் திமுக யோக்கியமாக ஆட்சி செஞ்சிச்சா? திமுகலாம் யோக்கியர்களாக இருந்தாங்களா? இப்போ திருடர்களாக மாறிட்டாங்களா? திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்கிறீங்களா? அப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ஆளுங்கட்சியை முட்டு கொடுத்துட்டு இருந்தது. உங்கள் அப்பா தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தார். விட்டு கொடுக்காமல் பேசுவாப்புல. திமுக கூட்டணியில் திருச்சியில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சதே நீங்கள் தானே. நீங்கள் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா 30,000 ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு திமுக கூட்டணியில் இருந்தனால, அந்த திருடர்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தனால, அந்த திருடர்களுடைய வாக்கு உங்களுக்கு விழுந்தனால, அந்த திருடர்கள் உங்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தனால நீங்கள் ஜெயிச்சிங்க. அதுதான் உண்மை. திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம்னா அந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் நீங்கள் 93 வரைக்கும் உங்கள் அப்பா இருந்தாப்புல. 93க்கு பிறகு தனியாக பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்தாப்புல. அப்போ திருடர் முன்னேற்ற கழகமாக தெரியலையா? இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்த உடனே திருடர் முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. திமுகவுக்கு ஒரு புதிய பெயர். அப்போ உங்களுக்கு என்ன பெயர் வைக்க? மதிமுகங்கிறதுக்கு என்ன பெயர் வைக்க? மட்டமான திமுகன்னு வைக்கலாமா? மறுமலர்ச்சி திமுகங்கிறத எடுத்துக்கிட்டு மட்டமான திமுக அப்படின்னு சொல்லி வைக்கலாமா? அப்போ இது வைகோவுடைய சுயநலம். வைகோவுடைய சுயநலத்தை காமிக்குது. வைகோவுடைய மகன் துரை வைகோவுடைய சுயநலத்தை காமிக்குது. இவங்களாம் தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தவங்க கிடையாது. இவங்க ஒரு சாதாரண அரசியல்வாதி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. எதிர்கட்சியாக வந்த உடனே எதிர்த்து பேசுவாங்க. எவன் ஆளுங்கட்சியோ அவன்கிட்ட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அனுபவிப்பாங்க. நல்ல பலன்கள் அனுபவிப்பாங்க. அதுதான் உண்மை. அதுக்கு விதிவிலக்கு இந்த மதிமுக கிடையாது. மதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி எப்பவுமே அழிஞ்சு போச்சு, செத்து போச்சு. அந்த கட்சியில் மதிமுகவில் இப்போ வைகோவும் அவர் மகன் துரை வைகோவும் தான் இருக்காங்க. அதுதான் உண்மை.